நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சம்பந்தே, ஒரே முகூர்த்தத்தில் 2 கல் எழுதி வச்சுக்குவோம். மருமகன கொஞ்சம் வாங்க, என் கூட பேசணும். டேய், உன் மச்சனை நான் ஒன்றும் தின்ற மாட்டேன்டா. அது 3 ரூபா எங்கேயோ கடன் வாங்கியிருக்காரு, அதில் ஏதாவது சிக்கல் இருக்கான்னு கேட்டுருவான். அரவிந்த், என்னடா இதெல்லாம்? ஏன் பதறீங்க? கொஞ்சம் பேசாம இருங்க. பதறாம எப்படிங்க அரவிந்த்? இவர் சொல்றது உண்மையா? என்னடா இது புது பழக்கம்? எல்லாரும் முன்னாடி இப்படி அசிங்கப்பட வச்சிட்டியே. அத்தை, நீங்க என்ன பதறீங்க? என்ன வெளியால முன்னாடியா சொன்னாரு? இதுக்கு தானே தனியா கூப்பிட்டு பேசணும்னா விஷயத்தை போட்டு உடைக்க வச்சிட்டியே. மாப்பிள்ள வாங்க, பேசிக்குவோம் வாங்க. போங்க. அப்பா, நான் தான்ப்பா அண்ணங்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். வேலைக்கு டெபாசிட் கிட்ட தான்ப்பா வாங்குச்சு. ஆமா மாமா, எனக்கு கூட தெரியும். டேய் போதும்டா, நீ அடிக்கிற ஜால்ரா சத்தம் இந்த கோயில் பூராவும் கேக்குது. அட சும்மா இருமா. மனசுல உனக்கு கொஞ்சம் கூட அச்சமே இல்லையாடி? என்னையா கேட்டீங்க பாட்டி? செவத்த பார்த்து பேசுற அளவுக்கு எனக்கு இன்னும் பைத்தியம் முத்திடலாமா? நாம என்னதான் சொன்னாலும் இவ கேட்க மாட்டாத்த. இவ்ளோ நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறம் ஏன்னு பொலம்னா? ஐயோ, அந்த தனுஷோட அப்பாவை பார்த்தாலே பயமா இருக்குடி. ஐயோ, சும்மா இருங்க பாட்டி. வாங்க மாமா, உட்காருங்க. அண்ணா, அப்பா. வாங்க. அப்பா உங்களை பார்த்துட்டு வர சொன்னார். என்ன விஷயங்க? என் தங்கச்சி ரொம்ப வசதியா வாழ்ந்தவ. இந்த சின்ன வீட்டுக்குள்ள வந்து சிரமப்பட முடியாது. எங்க வசதி என்னன்னு தெரிஞ்சுதானே பொண்ணு தர சம்மதிச்சிங்க. நான் பேசையில குறுக்க பேசினா எனக்கு பிடிக்காது. எனக்கும் தேவையில்லாம அதிகாரம் பண்றவங்கள பிடிக்காது. அரவிந்த், மாப்பிள்ள முறுக்க காட்டுறீங்களோ? அமைதியா பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? அண்ணா, முதல்ல அவர் வந்த விஷயத்த சொல்லட்டோம்னா. காஃபி எடுத்துக்கோங்க மாமா. காப்பி டீ எல்லாம் குடிக்கிறது இல்ல. சரி சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்களே. அப்பா இத கொடுத்துட்டு வர சொன்னாரு. இது பணம். உங்க கடனை இதை வச்சு பைசல் பண்ணிடுங்க. ஹலோ, எங்க கடனை நாங்க தான் அடைக்கணும். நீங்க எதுக்கு பணம் தரீங்க? ஊருக்குள்ள அப்பாவுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. சம்பந்தம் பண்ண போற இடம் நமக்கு சமமா இருந்தா நல்லதுன்னு அப்பா நினைக்கிறாரு. அப்ப எங்களை மாதிரி சிம்பிளா கூட இருக்கலாமே. எங்க அப்பானால இறங்கி வர முடியாது. அதனால தான் எங்க தகுதிக்கு உங்களை ஏத்தி வைக்க பாக்குறாரு. இந்த வீடு வேண்டாம், ரொம்ப சின்னது, காலி பண்ணிடுங்க. இதை ஏன் காலி பண்ணணும்? 2 தெரு தள்ளி எங்களுக்கு ஒரு பங்களா வீடு இருக்கு, அங்க குடியேறிடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் 2 குடும்பம் அடிக்கடி சந்திக்கணும்ல. அதுக்கு அப்பாவுக்கு நீங்க இங்க இருக்கிறது பிடிக்கல. ஹலோ, முதல்ல பணம் தூக்கிட்டு கிளம்புங்க. பணத்தை எடுங்க. எங்க அப்பா ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுதான் நடக்கணும். மாத்தி மாத்தி பேசி வார்த்தையை விரயம் பண்ணாம வினயமா இருங்க. மாப்பிள, என் தங்கச்சியை கட்டிக்க போறீங்க. அதனால தான் நீட்டி பேசின விரல் இன்னும் கையிலேயே இருக்கு. நான் வரேன். போதுமா? போதுமா? பிச்சை போட்டு போறான். இப்படி ஒரு அவமானத்தை தேடி தரத்தான் நீ அண்ணனுக்கு தவ கிடந்தீங்களா? அப்பா, நான் பேசாதடி, நீ பேசாத. அப்புறம் அடிச்சு பல்ல பேத்துருவாமா. மரியாதையா உள்ள போயிடு. சர்வசாதாரணமா கொலை பண்றவங்கள விட்டு விலகி மரியாதையா மானத்தோட வாழலன்னா கேக்குறியா நீ? டேய் அரவிந்த், எங்க மா
பதறாதீங்க. அந்த வீட்ல அண்ணனை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. உட்காருங்க. அதான் நினைச்சத சாதிச்சிட்டீங்களா? அப்புறம் என்ன மரியாதை? உட்காருங்க. பரவாயில்லப்பா. என்னடா சரியா வரும்னு நினைக்கிற? என்னப்பா? இல்ல ரொம்ப வளைரமோன்னு தோணுது. அந்த பையன் உன் மேல ஏதோ கோபத்துல இருக்கானோ? யாரு மச்சானா? அவன் குணமே அப்படித்தான்ப்பா. இவளும் கோபக்காரி, அவனும் கோபக்காரனா குடும்பம் அமைதியா இருக்குமா? அத நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஏ மச்சான், வா வா வா, உட்காரு உட்காரு. வேணி போய் இன்னொரு டீ எடுத்துட்டு வா. உட்காரு. சார் உங்க பணம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் வரேன். யோ நில்லியா, என்ன பணம் பத்தாதா? வேணு பெரியவங்கிட்ட போய் 20 லட்சம் கேட்டேன்னு சொல்லு. சார். யோ அவர் உங்க மாமனாரியா? சாருக்கு 2 கிடக்க. என்ன பணத்தை வீசி எறிஞ்சா சாட்சியில் நினைக்கிறீங்களா? இப்படி எல்லாத்தையும் விலங்கமாவே யோசிச்சா இப்படி எங்க வீட்டு பிள்ளைக்கு நாங்க ஏதாவது சீதனம் அனுப்ப மாட்டோமா? வரதட்சணை வாங்கி அதுல சாப்பிட்ற ஆம்பளை கிடையாது. எனக்கு தேவை உங்க வீட்டு பொண்ணு தான். கட்டின புடவையோட அனுப்பிச்சா கூட கவலை இல்லை. கட்டின சேலையோட அனுப்ப நான் என்ன வக்கத்தவன் நினைச்சியா? நானும் வக்கத்தவன் கிடையாது. ஏய் அப்பா கிட்ட இன்னொரு வார்த்தை ஏதாவது ஏறி பேசுன கடுப்பாயிரும். ஆமா. ஏய் நீ பேசாம என்னைய உன் பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் முறுக்கிக்கிட்டே நிக்கிற. ஏன்னா நான் யாருக்கும் அடிமை கிடையாது. எனக்கும் யாரும் அடிமை கிடையாது. நெருப்பு தீபத்திலையும் எரியும், வீட்டு கூரையிலையும் எரியும். அதோட குணம் எரிக்கிறது தான். நானும் அப்படித்தான். என்ன தீபத்தில் மட்டும் எரிங்க, 2 பக்கமும் சந்தோஷம் கிடைக்கும். வரேன். யோ கல்யாண வேலை இருக்கு, நேரம் இல்லை. இன்னொரு நாள் பேசலாம். என்னடா மரியாதையும் தெரியல, பணத்தோட மதிப்பும் தெரியல, வில்லங்கம் பிடிச்சவனா இருக்கா? நான் பேசுறேன்ப்பா. வேண்டான்னு துப்புறவன வழியை கூப்பிட்டு வாயில விட்டுவீங்களோ? இல்லப்பா, நான் காவியா கிட்ட பேசுறேன். என்ன பிரச்சனை, ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு கேக்குறேன். ஏன் அவங்க தாங்க ராஜ்யத்தை ஆள்றாங்களோ? முட்டாப்பைய, அவளுக்கு தெரியாம காசை கொண்டு வந்து திருப்பி தந்திருக்கான். அப்பா விடுங்கப்பா, அத நான் பாத்துக்கிறேன். ஆம்பளை பேச்சுக்கு அடங்காம தெரியறவன் உன் பேச்சை கேப்பானா? நம்புங்கப்பா, நான் செய்வேன். என்னடி அவ வேற சினிமா கதாநாயகி மாதிரி வீரவாசனம் எல்லாம் பேசணும்னு அப்பா வேற கொதிச்சு போய் எங்க கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு வரோம் பயந்துட்டேன். என்னாச்சு? ஆரம்பிக்கும் போதே வந்திருக்கணும். எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்ச பிறகு வந்து என்னாச்சுன்னு கேளுங்க. சமைக்க வேணாமா? உங்களுக்கு எல்லாம் ஜமைய கட்டாதான் வீடா கட்டி கொடுக்கணும். என் மச்சான் வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு போயிட்டாங்க. டேய், உங்க அப்பா அந்த தம்பி எதுவும் திட்டலையே? அந்த தும்பியை யாரும் ஒன்றும் செய்யல, வந்து நல்லா பஞ்சு டைலாக் பேசிட்டு பறந்து போயிருச்சு. போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. வாமா, இவன் அப்படிதான் பேசுவான். காசை மதிக்க மாட்டாராம்ல. பாத்துக்கிறேன். மாப்பிள்ளை எங்க போயிட போறாரு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா, மாமா, கல்யாணம் வரைக்கும் உன்னை பார்க்க மாட்டேன், புதுசா வரேன்ட்டு போனீங்க. முகத்தை பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? திரும்புங்க மாமா, திரும்புங்க மாமா. ஐயோ, என்ன மாமா இது?
கண்ணெல்லாம் ஒட்டி போய் காசுல தெரியுற சாமியார் மாதிரி வந்திருக்கீங்க. அதுவும் முடியெல்லாம் வெட்டி. தொப்பையும் தொந்தி இருந்தா பொம்பளை பிள்ளைகளுக்கு பிடிக்காதாம்ல. யார் சொன்னது? நம்ம பையன் ஒருத்தன் சொன்னான். அதான் குஸ்தி வாத்தியாரை பிடிச்சி உடம்ப இறுக்கிட்டேன். அதுக்குன்னு இப்படியா ஒரேடியாவா மாறுவாங்க? மனசுக்கு பிடிச்சவளை சந்தோஷமா வச்சுக்கணும்ல. உன் ஒரு சிரிப்புக்காக 100 தடவை சாக சொன்னாலும் சாக. அது எப்படி? அப்ப எனக்கு என்ன வேலை? எது? இல்ல, அன்பால திமிர அன்பால கொல்லுவேன்னு சொல்றேன். இங்க வாயேன். ஏன்? இன்னும் கிட்ட வா. என்ன மாமா? அட வாண்ணா, கைய கொடு. கைய கொடுங்கறல்ல. என்னாச்சு? கை இப்படி நடுங்குது? என்ன பார்த்தா நடுங்குறீங்க? என்னன்னு தெரியல, அப்படியே மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. நெஞ்சு கூட படபடன்னு அடிச்சுக்குது. ஆனா சந்தோஷமா இருக்கு. உனக்கு அப்படி இல்லையா? நான் நினைச்சதை சாதிக்க போறேன்ல, அதான் கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்ன அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? பதட்டமா இருக்குங்கிறேன், தணிக்க மாட்டியா? எப்படி தணிக்கிறது? இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து நிக்கலாம்ல. என்ன? அது லேசா லேசா அப்படியே கட்டி பிடிச்சு. சொல்லுங்க மாமா. கட்டி பிடிச்சு மொத்தம் ஒண்ணு. நான் ஒன்றும் நாகரிகம் தெரியாதவன் கிடையாது. இப்போ இல்லைன்னா வேணாம். சரி, கண்ணு மூடு. முத்தம் கொடுக்கறப்போ கண்ணை மூடுனா நான் சொன்ன செய்விய மாட்டியா? நீ என்ன இவ்வளவு கடுப்பாக்குற? சரி, மூடிக்கிறேன். மூச்சு அனலா சுடுது. சரி, பேசுற. ஏய் லூசு மாமா, கல்யாணத்துக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள அவசரப்படுறியே. முதல்ல நல்ல பிள்ளைய வந்து தாலியை கட்டு. வெட்ட வெளியில நின்னு வெக்கப்பட வைக்காத. இவ்வளோ கிட்ட வந்துட்டு இதுவும் முத்தம் தான். விரல உதட நினைச்சுக்கோ. வா. இன்னொரு தடவை இந்த மாதிரி முத்தம்லாம் கொடுக்காத. காவியா, காவியா. பாத்தியா? என்னப்பா சொல்ற? நிஜமா சொல்ற? அந்த பிள்ளை தூக்கிட்டு வந்தா கல்யாணம் பண்றாங்க. சரக்கு மேல சத்தியமா சரக்கு நல்லா இருந்ததா? சும்மா நடு மண்டியில நங்குரம் இருக்கிற மாதிரி நச்சுன்னு இருக்கு. அப்ப அந்த சரக்கு மேல சத்தியமா நான் சொன்னது உண்மை. ஊருக்குள்ள சாதின்னு சொல்லிக்கிட்டு சொந்த மோனுக்கு மட்டும் அசல்ல பொண்ணு எடுக்கிறாங்களா? எடுக்கலங்க, தூக்கிட்டு வந்திருக்காங்க. 2 ஒண்ணு தானப்பா. 2-3 நாள் எவனோ ஒருத்தன் கடத்தி வச்சிருந்திருக்கான். அங்க என்ன நடந்ததுன்னு வேற தெரியலையே. பாரு, இவ்வளவு நடந்திருக்கு. நீ போய் சட்டையை பிடிச்சி கேளுண்ணே. யார? அந்த செங்கோடனையும் அவன் மகன் தனுஷையும். ஏன்டா இப்படி அட்டூழியம் பண்றீங்கன்னு கேளுங்க. நாங்களா? ஆமா. அட போப்பா, நீ வேற. சும்மாவே அவர்கிட்ட பேச முடியாது. சரக்க வேற போட்டு போய் நின்னோம், வாய் மேலே ஏறி மீச்சு போடுவாரு. இதை ஏன்டா சொன்ன மாதிரி வேற யார்ட்டையும் சொல்லிடாத. உன் பேர் என்ன? திவ்யா. எப்பவுமே இப்படிதான் உம்முன்னு இருப்பியா? பேச மாட்டியா? நீங்க ரெடி ஆகுங்க, நான் போறேன். இரு, நாத்தனார் தான் மணப்பொண்ணை ரெடி பண்ணணும். அப்ப காவியா போய் நீங்க ரெடி பண்ணுங்க. டேய், இங்க இருந்து போடா. டேய், தம்பி ஏதோ மரியாதை குறைவா பேசுற மாதிரி தெரியுது. எதுவும் பேசல. என்னடா? என்ன தம்பி? ரொம்ப நன்றி தம்பி. போத கண்ணை கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஒரே அறையில எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். நான் போய் பந்தி வேலையை பாக்குறேன். வர்றேன் தம்பி. நான் தான் சொன்னேனடா, உருண்டாலும் பிறண்டாலும் கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாதுன்னு. உங்க அண்ணன் என்ன கட்டிக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லல்ல? இங்க நான் விரும்பி என்ன நடக்க போகுது? என்னைய பிடிக்கலையா? ஆமா. உங்க அண்ணன் தான் என்னைய வந்து கல்யாணம் பண்ணி தர சொல்லி கேட்டாரு. இது யாரத்தான் விட்டுச்சு? ரொம்ப சலிப்பா பேசுற. ஏன் முடியாது?
நான் நிப்பாட்டேன்டா. அண்ணா வணக்கம். என்னங்கடா ஒரு சைஸா வரீங்க? இல்லண்ணா ஒண்ணும் இல்லண்ணா. சரி போங்க, போய் வேலையை பாருங்க போங்க. நேரா தனுஷோட அப்பனை பார்த்து பேசுறேன். என்னண்ணா? மருமக உத்தமி இல்ல, 2 நாள் தான் கடத்தி வச்சிருந்தேன். என் கூட உல்லாசமா இருந்தான்னு சொல்லுவேன். இருக்கு வேணாம்டா. டேய் போடா, இந்த கல்யாணம் நடக்காதுடா. என்ன அவமானப்படுத்திட்டு அவனுங்க சந்தோஷமா இருப்பானுங்களா? விட மாட்டேன்டா. இந்த கல்யாணம் நிக்கும்டா. என்ன இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோமா? உங்க அக்கா கல்யாணமும் நிக்கும். பரவாயில்லையா? அசிங்கம் உங்களுக்கு தான். என்ன சொல்ற? நிப்பாட்டிருங்க. ஆ எந்த அசிங்கனாலும் 2 குடும்பத்துக்கும் சேர்த்து தானே, நிப்பாட்டிடுங்க. சரி நீ போ. நான் சொன்னதும் கேட்கலனா கையை நீட்டிடுவேன். அது என் பழக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? தனியா பேசணும். முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, அப்புறமா பேசிக்கலாம். உங்க ஆளுங்க நகை போட்டுக்க சொல்லி என்ன ரொம்ப கம்பல் பண்றாங்க. நான் எதுவும் போட்டுக்க மாட்டேன். ஏன்? ஏன்னா பிடிக்காது. எல்லா நாளும் உங்களுக்காக எல்லாரும் வாழ்ந்துட முடியாது. மற்றவங்களுக்காக நீங்களும் வாழணும். எனக்கு உங்க அட்வைஸ் எல்லாம் தேவையில்லை. நான் உழைச்சு சம்பாதிக்காத எதையும் அனுபவிக்க மாட்டேன். அது என் பிரின்சிபல். அந்த வீர வெங்காயத்தை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உரிக்காதீங்க. போங்க. அரவிந்த் இன்னுமா ரெடி ஆகாம இருக்க? போய் ரெடியா சொல்லுங்க சம்பந்தி. நகை போட்டுக்க மாட்டாராம். கேட்டா ஏதோ பேசிட்டு இருக்காரு. வந்திருக்கிற சாதிக்காரங்க பூராவும் என்ன வக்கத்தவன் பேசவா? என்னத்த சொல்ல, எல்லாம் என் விதி. ஹலோ, சொருன்னு சூடாகிறதுக்கு முன்னாடி போயா. அரவிந்த் அப்பா சொல்றாருல கேளுப்பா. இவர் தான் உங்க அண்ணனா? ஆமா. நீங்களும் வாத்தியார் தானா? இல்லங்க, நான் பிசினஸ் பண்றேன். எடுத்து சொல்ல மாட்டீங்களா? பெரியவர் தானே வீட்டுக்கு. எல்லாத்துக்கும் முரண்டு பிடிக்கிறா. சொல்றேங்க, சொல்றேன். அரவிந்த் சொன்னா கேளுப்பா, போ. அம்மா. ஏய், இங்க என்னடி பண்ற? போய் வேணி ரெடி பண்ண. வேண்டாமா. அம்மா, ஐயா உங்களை வர சொன்னாரு. நீங்க போங்க அத்தை, நான் ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். பாத்துக்கோ, சட்டுன்னு போலன்னா மாமா கோச்சுக்குவாரு. சரி வா, வேலையை கவனிப்போம். என்ன வேலை? வந்திருக்கிறவங்கள உபசரிக்கணும்ல. நடக்காத உனக்கு எதுக்குமா சிரமப்படணும்? திவ்யா, நான் சொல்லல, வேணிதான் சொன்னா கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன்னு. என்னடி சொல்ற? அசிங்கப்பட்டு போயிடுவோம். பதறாதீங்க, வேணி சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருப்பா. திவ்யா, நீ என்ன சொன்ன? வேணிக்கிட்ட எதுவும் பேசுனியா? நான் ஒன்னும் பேசல. அடிச்சா மா, நீங்க போங்க. கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் என்னை விட்டுட்டு எங்கேயும் நகரக்கூடாது. போங்கம்மா. திவ்யா, நீ ரொம்ப தப்பு பண்ற. அவளுக்கு பிடிக்கல. அடுத்த வார்த்தை வெளியில வந்துச்சு அடிச்சிருவேன். போய் உட்காரு. அடியாத்தி, தீ பிடிச்ச மாதிரி இம்பிட்டு கோவம் வருது. கஷ்டப்பட்டு நடத்துற ஒரு விஷயம் நடக்காதுன்னு சொன்ன கோவம் வராதா? தனுஷ் அண்ணனை பார்க்கணும். எங்க தனுஷ் அண்ணனுக்கு ஐயோ, தனுஷ் அண்ணன் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை போய் வேணான்னு சொல்றீங்க? அவங்க சாமி கும்பிட போயிருக்காங்க.
அதான் சொன்னேனே. ஏய், நீ யாரா? இங்க என்னடா பண்ற? உங்க தம்பியை பார்க்கணுமா? நல்லா குடிச்சிருப்பார் போல. டேய் வா, வாடா.